ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேமா இப்போ ஒரு வழியாக அந்த ஆர்ஃபனேஜை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ஹேமாவை தேடி வந்த ரவுடிகளுமே இப்போ ஹேமா இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹேமா வந்து கடத்திடலாம் அப்படின்னு வராங்க. அதுக்குள்ளேயே ஹேமா அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ளே போயிடுறாங்க. ரவுடியில் ஒருத்தன் சொல்கிறான், பேசாமல் உள்ளே போய் தூக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், இது ஆசிரமம், நம்ம உள்ளே போய் தூக்குனா பிரச்சனை ஆகிடும், அந்த பொண்ணு வெளியில் வந்த உடனே நம்ம தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹேமா இப்போ அந்த ஆர்ஃபனேஜ் இன்சார்ஜ்ட்ட போய் பேசுறாங்க. சிஸ்டர், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஹெல்ப்புமா வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பாட்டி இந்த ஆசிரமத்துல இருந்து தான் என்னை தூக்கிட்டு போய் வளர்த்தாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னை இந்த ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டது யாருன்னு எனக்கு தெரியணும், அது என்னோட அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சிஸ்டர் கேட்குறாங்க, நீ யாருமா, எங்க இருந்து வர, உங்க வீடு எங்க இருக்கு, உன் பாட்டி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமா சொல்றாங்க, என்னோட பாட்டி பேரு சௌந்தர்யா, சௌந்தர்யா காஸ்மெட்டிக்ஸ் இருக்குல்ல, அதோட ஓனர் தான் அவங்க அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. சௌந்தர்யா மேடமோட பேத்தியா இவ அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சிஸ்டர் ஹேமாட்ட சொல்றாங்க, நீ கேட்கறது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா, எனக்கு அது சரியா ஞாபகத்துல இல்ல, நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் உனக்கு செக் பண்ணிட்டு சொல்றேம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிஸ்டர் கூப்பிடுறாங்க, இந்த குழந்தைக்கு ஜூஸ் கொடுத்து உட்கார வைங்க, நான் சில டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இடையில கண்ணம்மா, சௌந்தர்யா, அகிலன், அஞ்சலி எல்லாருமே ஹேமாவை தேடி பாக்குறாங்க. ஹேமா போட்டோவை காமிச்சு அங்க இருக்கிற ஒரு இளநீர் கடையில கேக்குறாங்க. அங்க இருக்கிற லேடி சொல்றாங்க, இந்த பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து தாம்பரத்துக்கு எப்படி போகணும்னு வழி கேட்டா அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட எதுக்கு பாப்பா நீ அங்க போற, அங்க உன்னோட வீடு இருக்கான்னு கேட்டேன், ஆனா என்கிட்ட பதிலே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மா சொல்றாங்க, தாம்பரத்துக்கு எதுக்காக ஹேமா போகணும், அங்க யார் இருக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருமே இப்ப கிளம்பி தாம்பரத்துக்கு போறாங்க. இதுக்கிடையில அந்த ஆர்ஃபனேஜ் இன்சார்ஜ் சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, உங்க பேத்தி இங்கதான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக அங்க வந்தா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. அந்த சிஸ்டர் இப்போ சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணு என்கிட்ட வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பாட்டி இந்த ஆசிரமத்துல இருந்து தான் என்னை தூக்கி கொண்டு போய் வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னா. என்னை இந்த ஆசிரமத்துல கொண்டு வந்து விட்டது என்னோட அப்பாவா அப்படின்னு கேட்டா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, நாங்களும் தாம்பரத்துல தான் இருக்கிறோம் சிஸ்டர், உடனே அங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில ஹேமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிஸ்டரும் சௌந்தர்யாவும் பேசிட்டு இருக்கிறத போன்ல கேக்குறாங்க. கேட்ட உடனே யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாம வேகமா அந்த ஆசிரமத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஹேமா வெளியில வந்த உடனே அந்த ரவுடிக ஹேமாவை கடத்திட்டு போயிடுறாங்க. சௌந்தர்யா இப்போ ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. என்னோட பேத்தி எங்க இருக்கிறா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்களும் அவளைதான் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அவ கேட்டிருப்பா போல, அதனால வேகமா யார்ட்டுமே சொல்லாம இங்க இருந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. எந்த பக்கமா அவ போனா அப்படின்னு வாட்ச்மேன்ட்ட கேட்டு அந்த பக்கமா தேடி போறாங்க எல்லாரும். போற வழியில இப்போ கண்ணம்மா ஹேமாவோட ஒரு செருப்பு மட்டும் கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. இது ஹேமாவோட செப்பலத்தை அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யாட்ட. இது எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. தீபாவளிக்கு முதல் நாள் நான் தான் வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இந்த பக்கமா இருக்கிற கடையில போய் விசாரிக்கிறாங்க. இந்த பக்கமா ஏதாவது ஒரு பொண்ணு வரத பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கடைக்காரர் சொல்றாரு, நான் எந்த பொண்ணையும் பார்க்கலாம், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிமெண்ட் கலர் கார் இந்த வழியா ரொம்ப ஃபாஸ்டா போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவங்க தான் இந்த பொண்ணை கடத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, இங்க ஹேமாவோட ஒத்த செருப்பு மட்டும் கிடக்குது, அது போக கார் வேற வேகமா போச்சுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஹேமா ஏதோ ஆபத்துல இருக்கான்னு எனக்கு தோணுதத்த அப்படின்னு சொல்லி அழுறாங்க. கிளன் சொல்றாரு, நம்ம அந்த கார் போன வழியிலே போய் தேடி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா கிளம்பி போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.